அழகேஷ் நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து தி நைட் இந்த ஏரியான்னு சொல்லக்கூடிய சீரிஸோட எபிசோட் 24 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க வரோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் செஞ்சு உங்களால் முடிஞ்சப்பட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக வழக்கம் போல இந்த எபிசோட் பிரமாதமாக இருக்கும். முடிஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா கம்மலுக்கு ஒரு பிடிச்ச போய் போடுங்க. ஏன்னா வேறு நல்லா இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு 1K லைக்காச்சும் கொண்டு வாங்க தயவு செஞ்சு. அப்போ தான் நிறைய பேருக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகும், ரீச்சும் கிடைக்கும். அதேமாதிரி கமெண்ட்டும் முடிஞ்சளவுக்கு பண்ணுங்கள். அதுவே எனக்கு போதும். சரிங்க, நம்ம கதை கொடுப்போமா. போன சீனில் பார்த்தா நம்ம ஹீரோ கோல் போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஹீரோவும் அதை பார்த்துட்டு எப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிட்டு இருப்பான். அதுக்கான சின்ன விளக்கத்தை இப்போ காமிக்கிறாங்க. பார்த்தா ஹீரோ கோல் போடுற நிலைமைக்கு கிட்ட போயிடுவான். ஆனால் அசக்கா குறுக்கால வந்து அதை எடுத்துறேன். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம டீம்மேட்ஸுக்கு அனுப்பிச்சு ஒரு வழியாக கோலை போட்டுருவானு கடைசியில் எவ்வளோ வழியை தருவன்றது இப்போ தான் புரியுது. ஆனால் கிட்டத்தட்ட 3 கோல் கிட்ட அவங்க போட்டுட்டாங்க. அழகியும் இல்லடா அசுக்கா வந்து நம்ம பாஸ் பண்ணதை ரைட் பண்ணிட்டான். முன்னாடியே அவன் கணிச்சதுனால நம்மளால எதுவும் பண்ண முடியல. கண்டிப்பாக நம்ம கவுண்டர் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும். ஈஸியாக விட்டு கொடுக்கக்கூடாது. இன்னும் 20 மினிட்ஸ் தான் இருக்கு. அதுக்குள்ள என்ன பண்ண போறாங்கிறத பார்ப்போம். இவனுடைய டிஃபென்ஸ் ரொம்ப மொக்கையா இருக்க மாதிரி போதுன்ற மாதிரி மேட்ச்ல சொல்ல என்ன நடக்குதுன்றத பொறுத்து இருந்து பார்த்து விளையாடினாலே போதும். இவங்க எல்லாம் ஜெயிக்கலாம். ஆனா ரொம்பவும் அவசரம் கொடுக்க அசகாவை பொறுத்தவரைக்கும் நேச்சராகவே அவன் எல்லாத்தையுமே ஈஸியாக கவனிக்கிறான் பின்னாடி இருந்து. அதனாலதான் அடுத்த கடமை எவன் என்ன பண்ண போறான்றது தெரிஞ்சுக்கின்னு அசால்ட்டா அவன் அந்த இடத்துல தடுக்கிறான். நீங்க சொல்றது பார்க்கும்போது அப்போ அவன் எல்லாத்தையுமே கவனிக்கிறான்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. அதனாலதான் அடுத்த கட்ட பாஸ் எந்தத்துக்கு வரப்போகுதுன்னு அவனுக்கு தெரிஞ்சு அந்த போறான் அசால்ட்டா. உண்மையா சொல்ல போனா அவனுடைய மிடில் ஸ்கூல்லேயே நான் நிறைய முறை பார்த்துட்டேன். அவனுடைய ஸ்கில் அது அந்த அளவுக்கு டேலண்டடா இருக்காங்கல்ல. கோல் என்னதான் கோல் போஸ்ட் கிட்ட போறதுக்காக வந்தாலுமே அந்த பால் எல்லாத்தையுமே எப்படியாக இருந்தாலும் அவன் தான் தடுக்கிறான். திரும்ப திரும்ப தடுப்பான். என்னடான்னு கவனிச்சது அப்புறம் தான் புரியுது அவன் எல்லாத்தையுமே முன்கூட்டியே கணிக்கிறான் எந்த இடத்துக்கு எப்படி வரும்ன்றத. டாக நீ என்ன நினைக்கிறேன் 1-on-1 வந்து கீப்பருக்கும் அகேன்ஸ்டா விளையாடும் போது நீ கண்டிப்பா ஷார்ட் ரேஞ்சில் என்னால அசால்ட் அடிக்க முடியும். ஆனா லாங் ரேஞ்சில் ரொம்ப டிஃபிகல்ட் தான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எப்படியா இருந்தாலுமே தடுக்கிற லெவலுக்கு நம்ம கொண்டு வந்தாகணும். ஸ்ட்ரைக்கரா இருந்தாலுமே கூட அவனும் கோலை தடுக்கிற ஒரு கீப்பராகவும் இருக்கணும். அதுதான் எனக்கு தேவை. அதன் அடிப்படையில் நான் கவனிச்சது இதுதான். அவங்ககிட்ட அவன் எல்லாத்தையுமே முன்கூட்டியவே கணிக்கிறான். அந்த கணிக்கிறதுனால அதுக்கப்புறம் பால் எந்த இடத்துக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் அவன் அதுக்கேற்ற போல பாலுடைய ரேஞ்சு அப்புறம் அவங்க கிக் பண்ண போற அளவு இதெல்லாமே தெரிஞ்சு அசால்ட்டா தடுக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்குன்னு நிறைய கால்குலேஷன்லாம் போட்டு இவனுக்கு நிறைய விளக்கிட்டு இருக்காங்க. அசுகாவோட பொசிஷன் எப்பவுமே கோல் போஸ்ட் கிட்ட தான் இப்போ முக்கியத்துவம் தருவான். நிறைய அவனை தாண்டி எந்த ஒரு அந்த கோல் திரும்ப கோல் கீப்பர் கிட்ட போகக்கூடாதுன்னு நினைப்பான். அதுக்காக எல்லாரையுமே கோல் போஸ்ட் கிட்ட தான் பாதுகாப்பு அரணா வைப்பான். டிஃபெண்டர்ஸ் கண்ணுடைய வேலையை கண்டினியூவா பார்க்க போறாங்க. அது பிரச்சனை இல்லை. உண்மைதான்ப்பா, அமேசிங்கான ஆள்பாங்க. இதனாலதான் அவனை எம்பரர் சொல்றாங்க. இனோஷிமாவால இப்போ எதுவும் பண்ண முடியாது. டிஃபெண்ட் பண்றதை விட்டுட்டு இப்போ அட்டாக் பண்ண மட்டும் தான் அவங்களால கோல் போட முடியும். இல்லைன்னா அவ்வளவுதான். கண்டிப்பா அவங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எதனா ஒண்ணு பண்ணுவாங்க பாருங்க. ஆமா இன்னும் முடியல. ககையில ஒன்னு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க சவ மரவும் டேய் இன்னும் இது முடியலடா, போய் அட்டாக் பண்ணுவாங்கடா. சரியா சொன்னீங்க. திரும்பியும் அட்டாக் பண்ண வர மோகோவும் பார்த்தா எடுத்துன்னு பார்க்க அவனுக்கு டிஃபெண்ட் பண்றாங்க. கோட்டாவை சமமாகவும் வரேன். அதுக்கப்புறம் கோட்டா கிட்ட ஒன்னிமாறு வரதை பார்த்துட்டு ஒன்னிமாறுவும் தடுக்கலான்னு வரேன். கோட்டா அதுக்கப்புறம் நம்ம ஈனோ காமிச்சிருவான். ஈனோ அதுக்கப்புறம் பாலை எட்டி கொடுக்க பால் சைடும். ஆனா நம்ம ஐசாவாக்கு போக ஆனா குறுக்கால பார்த்தா அசுகாவும் பாலை வந்து எடுத்துருவான். திரும்பி அசுகா வந்துட்டாரு. பால் இப்ப ஹீரோடைய கையை விட்டு போயிடுச்சு. தோத்து போக போறானுங்க. கேவலமா விட மாட்டேன்ற மாதிரி ஆராய்ச்சி வர. ஆனா அவங்க கிட்ட இருந்து பால் வாங்கிடுவானுங்க. விடக்கூடாதா இவனன்ற மாதிரி. அதுக்கப்புறம் சாவம் மரம் மோகாவும் தடுக்க அடைச்சா இவனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓடவும் ரொம்ப வெறியா இருக்கான். அதுக்கப்புறம் பால் பார்த்தா அந்த இடத்துல இருந்து ஒன்னிமா இருக்க போது அவங்ககிட்ட மட்டும் போயிடக்கூடாதுரா சீக்கிரம். அதுக்கப்புறம் கோட்டோவும் அவனுக்கு ஃபாலோ பண்ணி போக அதுக்கப்புறம் பால பாஸ் பண்ணிடுவான் இமீடியட்டா. ஈனோ அதுக்கப்புறம் பார்த்தா அதை தடுத்துருவான். திரும்பியும் அது அசுகா கிட்ட போக விட மாட்டேன்னா சொல்லிட்டு கொட்டையான வரேன். அதுக்கிட்ட சாவ முறை கிட்ட வந்தது பால் அவனை ஓடாக அனுப்பேன். விட்டு கொடுக்காது நான் ஃபார்வர்ட் போங்கடா. விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் தயாரா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா கோண்டோ சென்சே ஓடிய பிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்கலாம். அப்ப மிடில் ஸ்கூல்ல சேமா நீங்க? ஆமா சார். ஹயடா கேள்விப்பட்டேன். அவனுக்கு இன்ஜூரா இருக்கமே. உன்னுடைய கால் எப்படி இருக்கு? இதனாலேயே கிளப் டீமோடைய செலக்ஷன்ல அவனை நீக்கிட்டாங்களாமே. இல்ல சார், இது ஒன்னும் ஹயடோடைய ஃபால்ட் கிடையாது. ஆமா சரி வாடா, எனக்கு புரியுது. உன்னுடைய பொசிஷன் நீ நினைச்சா திரும்ப இன்ஜூர் ஆகணும்னு ஆசைப்படுறியா இல்ல அது குணமாயிட்டு திரும்ப வந்து விளையாடணும்னு ஆசைப்படுறியா? என்னதான் இருந்தாலும் அடிபட்டது தான். அது திரும்பலாம் உங்களால ஹீல் பண்ணி குணப்படுத்தி விளையாட முடிஞ்சாலுமே அந்த பர்மனண்டான காயம் எப்படி இருந்தாலும் இருக்க தான் போகுது. அது ஒரு பிளேயருடைய கரியரையே பெரியதான் பாதிச்சிடும். அதனாலதான் டாப் பிளேயருக்கு எப்பவுமே ரிஸ்க் எடுக்க ரொம்ப தேங்குவாங்க. ஆனா சார் அதனாலதான் உன்னுடைய பொசிஷன் என்னவோ நீ சூஸ் பண்ணிவோ. அதுக்கப்புறம் என்னுடைய முடிவு எது இதுல நான் சொல்ல மாட்டேன். நல்லா புரிஞ்சுது சார். நான் சஜஸ்ட் பண்றது எதுனா மிடில் ஃபீல்டு பிளேயரா தான் ஒண்ணு. ஏன்னா உன்னுடைய ஸ்டைலை பயன்படுத்தி நீ எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணலாம். உன்னால எந்த விதமான பெரிய லெவலுக்கான எஃபோர்ட் வந்து இதுல போட வேண்டிய அவசியம் இல்லை. சப்போர்ட் மட்டும் கொடுத்தா போதும். அதனால சும்மா விளையாடாம இருக்கிறதுக்கு ஓட இது எவ்வளவோ பரவாயில்ல. ஏன்னா ஒரு மிடில் ஃபீல்டு இருக்கு. எவ்வளவு வகையில வேணாலும் ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கிட்டே இருக்கும். ஒன்னு நீயே கோல் போடலாம், இல்ல உன்னுடைய நண்பர்களுக்கு கோரை ஷேர் பண்ணலாம். அதனாலதான் திரும்ப நம்மளுடைய டீம்ல நான் உங்களோட இன்வைட் பண்றேன். வந்து பிளே மார்க்கராயிரு. என்னுடைய ஜாப் என்னன்னு எனக்கு புரியும். என்னுடைய சார் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவன் வெறிதனோட ஓடா இன்னொரு பாஸ் பண்றா அப்படின்னு ஆடியன்ஸ் கத்த அராகிக்கு. அதுக்கப்புறம் அவனும் சிக்னல் கொடுக்க அராகி டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ ஓட என்ன பண்ண போறான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஓட தன்னிச்சையா செயல்பட போறான்றது தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும். மிடில் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் 2 பிளேயர்ஸ் வந்து அந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்போனன்ஸ்க்கு வழி விடாத வகையில் அராகி அந்த இடத்துல தடுத்திருக்கான். இதனால ஓடக்கு வழி ஏற்படுத்தினால அவன் அசால்ட் அந்த இடத்துல முன்னோக்கி போயிட்டு இருக்கான். லெஃப்ட் சைடு ஸ்பேஸ்ல நிறைய விதமான கேப் இருக்கிறதுனால யாரும் அதுக்கு சீரியன் டைமிங்ல அவனுக்கு தொல்லை கொடுக்கல. அதுக்கப்புறம் மோக்கோவை பார்த்து நிறைய பேர் டிஃபெண்ட் பண்ண வர அவன் அதுக்கப்புறம் வாக்க காமிச்சிடான். ஓட அதுக்கப்புறம் லாங் கிக் பண்ண ஹைட்டா. அதுக்கப்புறம் அது ஈனோக்கு போறதுக்கு தயாரா இருக்கு. ஈனோ அதுக்கப்புறம் எடிங் பண்ண இப்போ ககேருக்கு ஏற்பட்ட அந்த வழிகளை ஏற்படுத்தக்கூடாதுன்றதுக்காக ஸ்ப்ரீ பிரேஸை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் பால் இப்போ அராகிக்கு வந்துருது. வெளியில ஏரியால அவன் எடுத்துன்னு பார்க்க. ஆனா அராகி அதுக்கப்புறம்
அடிச்சிருவான் பால அதுக்கப்புறம் பார்த்தா ககீரோக்கு வர நிறைய ஆப்பனன்ஸ் அந்த இருக்கானுங்க. என்னமோ ஹீரோ என்ன பண்ண போறான்னு தெரியல. எல்லாருமே ககீரோ விட்டு கொடுத்துறாத அப்படின்னு சொல்ல போகும். ஹீரோவும் விடாம அடிக்கிறதுக்காக தேர இருக்கான் சத்தம் போட்டுங்க. அவன் திடீர்னு பார்த்தா அசுகா உள்ள என்ட்ரியாவான் பாருங்க. யாரா இவன் திரும்பியும் வந்துட்டான்ற மாதிரி ஷாக் ஆவான். அட கடவுளே திடீர்னு அசுகா வந்துட்டு பாலை எடுத்துட்டாரு. எதை விட்டுது இல்ல ரிசல்ட்டை பொறுமையா பாரு. என்ன சொல்றீங்க? அவன் எத்தனை தடவை அட்டம் பண்ணிருப்பான். அராகி ககீரோ இன்னும் ஜாயின் அப் பண்ணல. இது இன்னும் முடியல. அசுகாவோடைய டிஃபென்ஸ் தான் இந்த இடத்துல ஒர்த்தா இருக்கு. அவ்வளவுதான். இன்னும் ஸ்ட்ரைக்கர் அவங்களுடைய 2 பேருடைய ஆட்டம் இன்னும் ஆரம்பிக்கல. ஹீரோவால மனசுல இது ஏத்துக்க முடியல. என்னால எதுவுமே பண்ண முடியல. என்னாலதான் என் டீம் தோத்து போக போகுது. நான் ஒண்ணுத்துக்கு உதவாதவன் ஆயிட்டேன். யூஸ்லெஸ்ஸா நானு. இதனால ஹீரோ ரொம்ப சோர்ந்து போற நிலைமைக்கு போக நானும் பார்த்து ரொம்ப சோகமேறான். இன்னும் 11 நிமிஷத்துல மேட்ச் முடிய போகுது. இது ஒரு வழிகளோட ஹீரோ ஓதிட்டு இருக்கு. பதட்டமான நிலைமை அவனுக்கு சூழ்நிலை வந்துருது. இப்போ ககீரோ அவங்கிட்ட வாங்கலாம் பார்க்க. உண்மையிலே சொல்ல போனா எம்பரர் அசுகா வேற லெவல் தான். அவர் எதிர்த்து என்னால ஜெயிக்க முடியாதுன்னா அவன் ரொம்ப வேஸ்ட் ஆனவன். என்னால தனியால இதை சமாளிக்க முடியாது அப்படின்னு யோசிக்கவும் அவன் நிப்பான் பாருங்க. பின்னாடி இவனுக்கு 2 பேரும் ஷாக பாப்பானுங்க. நம்ம அசுகாவும் அராகியும் அப்படியே ஹீரோ சூழ இது வாய்ப்பே இல்ல. வின் பண்ண முடியாத நம்பரியா ககீரோ அப்படின்னு அவனுடைய அண்ணனோட வாய்ஸ். மேட்ச் இன்னும் முடியாத வரைக்கும் நீ எந்த ஒரு முடிவையும் அது அவசரப்பட்டு எடுத்துறாத. கடைசி நிமிஷத்துல கூட கோல் போட்டு ஜெயிக்க முடியும். அது உனக்கு தெரியல. சின்ன வயசுலயே பார்த்தா இவனுக்கு 2 பேரும் ஒரே டீம்ல விளையாடி இருப்பானுங்க. அப்பவே தம்பிக்காரனுக்கு பாடத்தை சொல்லி தரதுக்காக தான் இறங்கி இருப்பான் உள்ள. என்னது நீ நம்ப மாட்டியா? கடைசி நிமிஷத்துல கூட ஜெயிக்க முடியாதுன்னு ஜெயிச்சு காட்டுறேன் அப்போ நீ நம்புவ அப்படின்ற மாதிரி சவால் விட்டுட்டு அண்ணங்காரன் உள்ள நுழையிறான். நான் போற ஸ்கோரை பார்த்துட்டு நீ சொல்லுவேன் ககீரோ ஜெயிக்க முடியுமா முடியாதுன்னு. அதுக்கப்புறம் அந்த மேட்ச் ஜெயிச்சு காமிச்சிருப்பான் பாருங்க. எல்லாம் ஆளு இல்லாம போயிட்டு இருப்பான். எப்படா யாரா இவன் இப்படி வந்து அடிக்கிறானு அந்த விஷயத்தை இப்ப ஹீரோ யோசிச்சு பார்க்க. பிரதர் ரொம்ப நன்றின்ற மாதிரி அதுக்கப்புறம் அவனு பார்க்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ ஸ்டன்னாய் நிற்கிறது எல்லாருமே பார்த்து வாய பழக்க. ஹீரோ இப்ப என்ன பண்றது குழப்பத்துல இருக்கான். நான் உனக்கு காமிக்கிறேன். நான் உன்னை கண்ட்ரோல் பண்றேன். இப்போதைக்கு கவலைப்படாது அப்படின்ற மாதிரி இப்ப சூகரவா மாறுவான் பாருங்க. லியோ இதுதான் எதிர்பார்த்தான். வந்துட்டாடா யாழ் அப்படின்ற மாதிரி அவன் பார்க்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம அசோகா போக அவனுக்கு முன்னாடி அசால்ட்டா வந்து சம விட வந்து நிற்பான் ஹீரோ. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பால் அசால்ட்டா வாங்க. என்ன இங்க நடக்குது? டிஃபரெண்டான பர்சனா தெரியறாரு இப்போ ஆசையாவா எல்லாருக்கும். அழகி இதை புரிஞ்சுன்னு அவனை சப்போர்ட் பண்றதுக்கு சம வேகமா போறான். அதை விட்டு ஹீரோ இப்போ வேற லெவலில் விளாடுறான். உண்மையிலேயே பிரமாதமா இருக்கும். ரொம்ப ஸ்பீடா இருக்கும். நான் சொன்னல இப்ப பாப்பா அவன் ஆட்டத்தை. அவன் வேற லெவலில் ஸ்பீடா இருந்திருக்கான். அதனாலதான் அசோகா கிட்ட பால் எடுத்துட்டான். சுகுரோ மாதிரி ககீரோ கிடையாது. இவன் ரொம்ப டிஃபரெண்டானவன். டெக்னிக்கும் வேற. என்ன பக்கம் பார்த்தா அசோகா அவனுக்கு டஃப் கொடுக்க வேற. ஆனா அவன் ஹீரோ அசால்ட் பண்றான். அவனோட பக்கம் ஒண்ணி மாறுவோம். என்ன இவன் திடீர்னு இப்படி விளையாட ஆரம்பிக்கிறான். என்ன இருந்தாலும் அசோகா இப்பெல்லாம் ஜெயிக்க முடியாது. தோத்து போக போறான்னு பார்க்க. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தா நம்ம ஆராக்கி பாஸ் பண்ண அவன் வாய் அடிச்சு போயிடுவான். அவனுக்கு போய் பிளாக் பண்ணலாமா சொல்லிட்டு டேய் பிளாக் பண்ணுங்க எவனாச்சும் வந்துட்டு. ஆனா உன்னோட பக்கம் பார்த்து ஆராக்கிக்கு தோணிடுச்சு. அது கண்டிப்பா சுகுரோன்ற விஷயம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு பாஸ் பண்ண. ஹீரோ அதுக்கப்புறம் விட்டு கொடுக்காம பால் எடுத்துன்னு போக 3 பேர்கிட்ட பிளாக் பண்ண வரேன். ஒவ்வொரு ட்ரிப்ளிங் போட்டு சூற ஓடுறான் ஹீரோ. கடைசி ஒருத்தன வரேன் அவனுக்கு தூக்கி சாப்பிடுவான். இதாண்டா வெறித்தனமே மேட்ச்னு சொல்லிட்டு லியோனோட பார்க்க. ஒன்னு அசுகா வந்துட்டான். தட்டி தடுத்துருவான்னு நினைக்கிறேன். அசுகா வந்து இருக்கான் பிளாக் பண்ண. உனக்கு தெரியல ககீரோ. நான் உனக்கு காமிக்கிறேன் கடைசி நிமிஷத்துல கூட ஜெயிக்கிறது எப்படின்னு அப்படின்னு அண்ணக்காரன் கோல் போடுவான் பாருங்க. கோல் வீந்துரும். எல்லாரும் பார்த்துட்டு வாய் அடிச்சு போக லியோவும் ஷாக் ஆவான். ஹாப்பி ஆயிடுவான். நான் ஒரு வழியா பார்த்துட்டு சுக்குருவேன். லியோ நீ அதை பாத்தியாடா? நான் பார்த்தேன்டா. நீ பாத்தியே தெரியல. என்ன ரீசனுக்காக இப்ப ஜப்பான் வந்து தெரியுமா? இதுக்காக தான். ஒன்னி மாறுவோம் கவலைப்படாத. கண்டிப்பா நம்மளால திரும்ப ஜெயிக்க முடியும். சும்மா எடுத்துக்காத. விட மாட்டான் அப்படின்னு அசுகாவும் கடுப்புல சொல்லிட்டு கிளம்ப. ஒன்னி மாறுவ விடக்கூடாது. வா கண்டிப்பா இதை முடிச்சுட்டு நாங்க ஜெயிக்கிறோம். அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து ஹீரோட பாராட்டுறாங்க. உங்க பாராட்டலாம் யாருக்கு தேவை? சீக்கிரம் இதை முடிக்கணும். நமக்கு இன்னும் கோல் தேவை. எனக்கு பால் அனுப்புங்கன்னா ஆமா அப்புறமா செலிப்ரேட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுங்க எல்லாம் இவன் ஏன் இப்படி பேசுறான்ற மாதிரி பாக்குறாங்க. அடைக்கி கன்ஃபார்ம் பண்ணிடுறான். கண்டிப்பா இது ககீரோ கிடையாது. சுகுரோ தான். இப்படி இக்னோர் பண்ணவே மாட்டான் எந்த ஒரு செலிப்ரேஷனையும். என்ன இது ஃபீலிங்? என்னுடைய பாடி இப்போ ஏன் கண்ட்ரோலே இல்லை. என்னை சுத்தி எல்லாத்தையும் பார்க்க முடியுது, உணர முடியுது. ஆனா என்னுடைய அண்ணன் என்னோட பாடியை கண்ட்ரோல் பண்றான். அண்ணன் ரொம்பவும் நன்றி. அதுக்கப்புறம் திரும்ப மேட்ச் ஆரம்பிக்க பார்த்தா அண்ணங்காரன் தம்பிக்காரன் 2 பேருமே இப்போ ஒன்னா சேர்ந்து ஆரம்பிக்கிறானுங்க மேட்சை. 2 பேரும் சேர்ந்து விளையாட நானும் அவனை பக்கம் ஃபீல் பண்றான். அதை பார்த்துட்டு கோச்சும் எங்க தேவையில்லாம ஃபீல் பண்ணதை. அவன் சந்தோஷமா தான் விளையாடிட்டு இருக்கான். எனக்கு நல்லாவே தெரியுது. அவனுடைய இதயம் தான் அதுக்கு காரணம். கண்டிப்பா அவனுடைய அண்ணங்காரனும் சேர்ந்து விளையாடுறான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பிரதருடைய ஜீனியஸ் அவனுக்கு உதவும். நீங்க சொல்றது நானும் ஏத்துக்கிறேன். விசுகவும் கண்டிப்பா சொல்றேன்ப்பா. கிபினோ கிட்ட என்ன ட்ரிக்கு பயன்படுத்தி ஆட்டம் காமிச்சு எல்லாரையும் அலற விட்டா அதே கக்கீரோ தான் இப்போ திரும்பவும் விளையாடுறான். கண்டிப்பா மேட்ச் மாற போகுது. அது மட்டும் இல்லாம இவனாலேயே எல்லாருமே மாறிட்டாங்க. அந்த இடத்துல அவங்க டீம்மேட்ஸ். ஐசாவாக்கு பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் மும்பரமா இப்போ ஆப்பனன் கிட்ட பால் எடுக்க தான் பாக்குறானுங்க. ஐசாவாக்கு இப்போ பால் வந்துருச்சு. ஐசாவை தடுத்து சொல்லிட்டு என்ன பக்கம் அசுகாம ஆர்டர் கொடுக்க எவனாலுமே தடுக்க முடியல. அவனை டீ உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். சப்போர்ட் வேணா சிக்னல் கொடுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அரைக்கி பாக்க அவன் பார்த்து அடுத்த செகண்டே பார்த்தா பாப்பான் பாருங்க. பார்த்துட்டு சுகுருவான்னு சொல்லிட்டு ஷாக்காவான். அசுகாவும் அதுக்கப்புறம் அவன் கிட்ட வர ஹீரோ எதிர்க்கிறதுக்கு தயாரா இருக்கான். எதுக்காக இவன் நின்றுன்ற மாதிரி அசுகா ஷாக்காவேன். கோட்டவன் பக்கம் லாக் பண்ணிட்டானுங்க. அவ்வளவுதான் இவங்க லாக் ஆயிட்டாங்க அப்படின்னு அவன் பார்த்துட்டு ஷாக்காவான். அவன் கண்ணுல பார்க்கும்போது பயம் தெரியுது அவனுக்கு. நம்ம அசுகா மறந்து போயிடறான். இதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுக்கு முன்னாடி என்னுடைய பழைய நினைவுகளை இவனை பார்த்துருக்க மாதிரி தோணுது. இந்த ஆறாவை என்னால உணர முடியுது. இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே பார்த்தா பாலை ஹீரோவை பாஸ் பண்ண அறாகி அதுக்கப்புறம் பாலை எடுப்பான். சுகுரு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான். இதை நான் பயன்படுத்திப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தா கோலம் போட்டுருவானுங்க. 4 நிமிஷத்துல கிட்டத்தட்ட 3-3 முடிச்சிருக்காங்க மேட்ச். யார் இதில் ஜெயிக்க போறா? டைல முடிய போதா அப்படின்ற மாதிரி பார்க்க கடைசியில் நம்ம ஹீரோ பார்க்குற பார்வையோட அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்க கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோல நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பா வழக்கமான இந்த எபிசோட் பிரமாதம் வந்திருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பார்த்துட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாமே கமெண்ட்ல ஃபுட்பால் இமேஜ் போடுங்க. நானும் பார்த்துக்கிறேன். ஓகாலி வேற லெவலாக இருந்திருக்கோம்ல. அதனால முடிஞ்சளவுக்கு அதை பண்ணிடுங்க. அதே மாதிரி
லைக் கொஞ்சம் பண்ணிங்கன்னா நான் அதுவே போதும். சரிங்க ஸ்லம்பா, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.